மனைவி என்பவள் யார்? அவள் குடும்பத்தின் தலையெழுத்து. மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள நம்ம போகலாம். அன்று கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன். கதவு திறக்கப்படவே பட்டென்று கண்களை துடைத்து கொண்டேன். என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார். இன்னும் அழுதுட்டு தான் இருக்கிறியா? இன்னமும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரல அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா. அப்போ என் கிட்ட வா. ஆதரவாய் அணைத்து கொண்டார். இங்கே இருக்கிற யாருக்குமே என்னைய பிடிக்கல. அப்புறம் இருக்கு எல்லாத்தையும் எதிர்த்துட்டு எனக்கு தாலி கட்டினீங்க என சொல்லும்போதே குரல் தழுத்தழுத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் கணவரின் நெஞ்சை நனைத்தது. நடந்தது இதுதான். பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி. எனக்கு தூரத்து உறவினரின் மகள். சிறு வயதிலேயே தாயை இழந்துவிட்டாள். தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள். எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம். தரகர் மூலம் வந்த வரனவள். தூரத்து உறவினர் என தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் எல்லாம் துரிதமாகவே நடந்தது. என் மாமாவின் மகள் என தெரிந்து கொண்டார்கள். பத்திரிகை அச்சிடப்பட்டு 10 நாட்களில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்றும் நினைக்கும் அல்லவா? அடுத்து வந்த நாட்கள் அனைத்துமே மிக மோசமாக நடக்க ஆரம்பித்தது. திருமணத்துக்கு 4 நாட்கள் இருக்க மனைவியின் அப்பா நெஞ்சு வலியால் இறந்து போனார். எனக்கு மட்டும் அதிர்ச்சி அல்ல, எங்களது உறவினர்கள் எல்லோருக்குமே பேரதிர்ச்சி. என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள். அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் அவளின் கஷ்டத்தை பங்கு போட யாரும் தயாராக இல்லை. அவ்வளவு ஏன், இது வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளின் எண்ணங்களும் மாறின. சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாகவே மாறியது. நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரி தான் நடக்கும்னு. இது என் அப்பாவோட அக்கா வார்த்தை. சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கினா, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா. தரகர் சொல்லும்போதே எனக்கு சந்தேகம்தான். இது என் அண்ணியின் வார்த்தை. எனக்கென்னமோ அவர் ராசி இல்லாதவளா இருப்பான்னு தோணுது. இது நான் உயிராய் நினைக்கும் என் தங்கையின் வார்த்தைகள். இன்னும் ஏகப்பட்டவை. நினைக்க என் மனம் ரொம்ப கனத்து போனது. என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது. இறுதியில் திருமணத்தை அனைவரும் சேர்ந்து நிறுத்திவிட்டார்கள். என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டு இருந்தது. இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன். சிறுவயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் என் அம்மாதான். உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செய். என் மகனை பற்றி எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன். அம்மாவை தவிர என் மனைவியை யாருக்கும் பிடிக்கவில்லை. அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலி எடுத்து கொடுக்க திருமணம் நடந்தது. என் கௌரவம் பாதித்ததாய் அப்பா சொல்ல, என் எதிர்காலமே நாசமாக போனது என தங்கை சொல்ல, என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என அண்ணன் சொல்ல, இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது. அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்களின் சாந்தி முகூர்த்தமும் நடந்தது. அன்றுதான் என் சாந்தி முகூர்த்தம். அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்து கொண்டிருந்தது. அம்முடே, என்னை பாரு. மெல்ல நிமிர்ந்தாள். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கவா எல்லாத்தையும் எதிர்த்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டின? அவள் கண்கள் சிவந்து கன்னங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்தவே அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலே படுத்து ஆறுதல் படுத்தினேன். என் கண்களை விழித்தவாறே விடிந்தும் போனது. அடுத்து வந்த 7 நாட்களும் ரணகலமாய் கரைந்தது. ஏச்சுக்களும் பேச்சுக்களும். நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை பதம் செய்ய ஆரம்பித்தன. எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது. யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வதக்கி கொண்டிருந்தார்கள். கண்களின் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் என் மனைவி.
எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பா பேப்பர் படித்து கொண்டு இருந்தார். இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்து பலார் என்று அறைவிட்டேன். பொறிக்கலங்கி 3 முறை செவுத்தில் போய் முட்டினாள். அவளிடம் இந்த 20 வருடங்களில் கண்டிப்பாய் நான் பேசியதில்லை. என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை என்னிடம் வாங்கிய முதல் அறை. அப்பா பதறியபடி ஓடி வர என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள். அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது. சி, நீங்கள்லாம் பொம்பளைங்க தானா? அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே. இதுவே உங்க கூட பிறந்த பிறப்பா இருந்தா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு மனசு வருமா? ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லோரும் சேர்ந்து அவ மனசை குத்தி கிழிக்கிறீங்க. ஆள்காட்டி விரலை உயர்த்தினேன். உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான். உங்களால் இவ கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஆத்திரம் ரணகலமாக, நான் உன் தங்கச்சிடா, நேற்று வந்தவளுக்காக என்னையே அடிச்சிட்டல. ஏய், நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னு தெரியுமாடி? என்னைய மாதிரி நான் இல்லாத சமயத்தில் ஒரு அண்ணியா மதிக்கலினா கூட பரவாயில்ல, அவளை ஒரு சக மனுஷியா கூட மதிக்காத உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்கிறையா? நீ என் தங்கச்சி, அவ்வளோதான். ஆனால் அவள் என்னோட உசுறு. அவள் மனசு கஷ்டப்படுத்துறது யாரா இருந்தாலும் என்னால் மன்னிக்க முடியாது. அண்ணன் வந்து சண்டைகள் பெரியதாகியது. அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல கடைசியாக அம்மா வந்து வீடு வந்து சேர்ந்தாள். கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள். அம்மாவின் கண்களில் 1000 அர்த்தங்கள். புரிந்து கொண்டேன். வாடகை கார் வந்து நிற்க, நீ போய் காரில் உட்காருமா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்லை மாமா, நானும் உங்கள் கூடவே இருக்கேன், சேர்ந்தே போயிடலாம். குரல் தழுதழுத்தபடியே அம்மாவிடம் நான் திரும்பினேன். எனக்கும் கண்களில் நீர் கோர்த்தது. அம்மா, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்திருக்கா. எல்லாமே நான் தானே என்னை மட்டுமே நம்பி வந்திருக்கா. நீ தானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்கு உயிரையே கொடுக்கலாம்னு. உயிராகவே வந்தவளை நான் என்னம்மா செய்கிறது? எந்த சந்தர்ப்பத்திலும் நான் தடமாற மாட்டேன். நான் உன் பிள்ளைமா. நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் நினைவு எல்லாமே உன்னை சுற்றி தான் இருக்கும். யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள். ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் நாங்கள் குடியேறினோம். நாட்கள் நொடிகளாகி பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்தபாடில்லை. கடுமையாக உழைத்தேன். 15 வருடங்கள் உருண்டோடியது. எனக்காய் என் மனைவியும் மாறினாள். ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள். எங்கள் இருவரின் வசதி வந்தது. எங்களுக்கு அழகான இரட்டை பெண் குழந்தைகள். அவளை உறுத்தி வைத்தாப்போல் நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியானேன். குழந்தைகளின் நேரம் எங்கள் குடும்பம் இன்னும் அழகானது. இன்று மாம்ஸ் துணிக்காய போட்டவாறே மனைவி அழைக்க, என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல? ஆமாம், இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்னடி பொண்ணுங்களாம் எங்கடி? ஸ்கூல் பஸ் வந்துருச்சா? வந்துட்டாளுங்க மாமா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுங்க என சொல்லியபடியே நெருக்கமாக வந்து, மாமா, என்னம்மா, எனக்கு உங்களை போலவே ஒரு அழகான பையன் வேணும். வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்டுமாடி தங்கம்? கிண்டல் பண்ணாதீங்க மாமா. அப்படியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் பாசம் வச்சு எல்லாரையும் உருக வைக்கிற மாதிரி ப்ளீஸ் மாமா. அது சரி, விவரம் தெரிகிற வயசில் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுற? போங்க, நைட்டு பெட்ரூம்க்கு வருவீங்களா, வாங்க என கன்னத்தை கிள்ளியவாறே சொல்லிவிட்டு திரும்ப அடிப்பாவி என அசந்து போய் நின்றேன். இருவரும் சிரித்தபடியே மாடியிலிருந்து கீழே இறங்க எங்கள் வீட்டினுள் ஒரே சிரிப்பு சத்தம். காரணம், என் அம்மா வந்திருந்தார்கள். பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீர் வரவே எங்களை ஓடி வந்து அணைத்து கொண்டாள் இருவரையும். அம்மாவிடம் நாம் மகனாக இருக்கலாம், அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம், தங்கையிடம் ஒரு அண்ணனாக இருக்கலாம். ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.